இந்த ஆடியோவை ஒரு நிமிஷம் கேளுங்க. கொஞ்சம் கூட என் மகன் ஒரு 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 பிரசன்ட் கூட நினைக்கவே இல்லை. அது ஒண்ணு. இந்த ஆடியோவை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நீங்க கேட்காத இன்னொரு ஆடியோவை நான் இப்போ போடுறேன். என்ன அந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிட்ட இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொம்பளை வயிற்றுல பிறந்த பிள்ளை அந்த பிள்ளை. அப்புறம் நீங்க நினைச்சுக்கிட்டு தெரியுங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன முன்னேற்பாடு செஞ்சு வாழணுமோ இருக்கணுமோ இருந்துக்க சொல்லுவாங்க. நான் இதுக்கு தான் இங்க வந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேற்க வந்து உங்களுக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுலயே உங்களுக்கு புரியலையா சீரியஸ்னஸ் அப்படிங்குது. சின்னவங்கள இப்படியெல்லாம் இறங்க, ஐயோ இந்த மாதிரியெல்லாமா செய்வாங்க, காசை எம்பிட்டு வேணாலும் ஏன்னா காசு 500 ரூபா நோட்டா புழங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ வேற சும்மா இருக்கா அப்படிங்குது. அந்த கோயில ஐயோ பூசாரி கூட்டமாகி போய் வாங்க போய் லைன்ல டோக்கன் வாங்கி உட்காந்து சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்க அம்மா ஆத்தே சூனிய வைக்க கிளம்பிட்டாளுகடி, செய்வன வைக்க எவளுக்கடி வைக்க கிளம்பிட்டாளுங்க ஊருக்குள்ள அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாமா எல்லாரும். ஒரு 4 பொம்பளைங்க சேர்ந்து அப்படியே அந்த பிள்ளை அங்கல இருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்து போன் பண்ணி என்கிட்ட சேர்த்து சொல்லுச்சு. கேட்டிங்களா? நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடிக்கடி கமெண்ட்லேயும் சொல்லிகிட்ருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க, அம்மா அப்பா காலில் போய் விழுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறது போல் இல்லைங்க, உங்களுக்கு தெரியல. நான் அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தப்போ நடந்த விஷயங்களை வீடியோவாக கவர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அங்கே நடந்த கொடூரத்தோட வெளிப்பாடு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் அன்றைக்கி நடந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லா சேனல்லையும் அன்றைக்கி நியூஸாக தான் வந்திருக்கும். இந்த ஆடியோ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். வார்ன் பண்ணாங்க, கவனமாக இருன்னு சொன்னாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நிறைய அழுதேன். மலர் அப்படின்றவ எந்த காரணத்தை கொண்டும் உயிரோடு வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் யாரும் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தை இறந்து போச்சு இப்போ தமிழ்நாட்டில். நியூஸை பார்த்து எல்லாருமே வருத்தப்பட்டோம்ல. யாருன்னு தெரியாது, அந்த குழந்தை நமக்கு சொந்தமும் கிடையாது. நம்ம வீட்டு குழந்தையா நினச்சி தானே எல்லாருமே வருத்தப்பட்டோம். அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எல்லாருமே தானே நினச்சோம். என்னோட பசங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இரத்த உறவு தானே. நான் என் அம்மா கிட்ட சொல்கிறேன், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரொம்ப முடியாமல் இருக்கான் அப்படின்னு. நான் ஊருக்கு போயிருந்தப்போ நடந்ததை சொல்கிறேன். இன்னும் நீ அலைஞ்சு தான் போவ, உன் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையா? 20 வருஷம் எதுவுமே மாறலை, யாருமே என்னை தேடலை அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு ஒரு சொத்து தேவை, அதுக்காக என்னோட சைன் தேவை, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. இங்கே பணம் தான் பெருசு. சொத்தில் எந்த இடத்துலையும் நான் வந்து நின்றக்கூடாது. எந்த ஒரு அம்மாவும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவாங்க. இப்படி தான் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. 20 வருஷம் வேண்டான்னு தூக்கி போட்டவங்க இனி எப்போவுமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு என் மேலே என்ன வருத்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலை, நிறைய தடவை நினச்சிருக்கேன் அதை எல்லாத்தையுமே சொல்லணும்னு. இந்த ஆடியோ எப்போவோ பேசுனது, எத்தனையோ மாதங்களாகுது. இந்த ஆடியோவில் பேசினவங்க சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு வேணும்னா ஆச்சரியமாக இருக்கலாம். எனக்கு ஆச்சரியம் இல்லை. நான் முட்டாளாக இருக்கலாம், நான் ஏமாளியாக இருக்கலாம், ஆனால் நான் கெட்டவளாக இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே கெட்டவளாக இருக்க மாட்டேன் யாருக்குமே. உங்களுக்கே தெரியும், நான் எல்லா இடத்துலையும் பயந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்யலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது பயம் இல்லை, நான் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம். ஒரு பக்கம் எதுவுமே நமக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன நடக்கும்? கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பெருசாக பிரச்சனை பண்ணலாம், அதுதான் செய்ய முடியும். சொல்யூஷன் கிடைக்காது, திருப்பி ஒரு பாசம் கிடைக்காது. நான் பாசத்தை தான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறேன், அது எப்போவுமே கிடைக்காது. நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட பிள்ளைங்க அழிஞ்சு போகணும்னு அவங்க வாயில் அன்னைக்கு எத்தனையோ தடவை சொன்னாங்க. என்னை அடிச்சே கொல்லணும் அப்படின்னு பக்கத்தில் கண்ணை திறந்து வச்சுட்டு பார்க்குறாங்க அந்த கொடூரத்தை. சில நேரம் பெற்ற பிள்ளைங்க மேலே அம்மாக்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க ஓடி வருவாங்க. தாய்னா எதுக்காக உயர்ந்த இடத்துல வச்சு பேசுகிறாங்க, கடவுளுக்கு மேலே ஏன் வச்சு பேசுகிறாங்க? அந்த அம்மா
தன் பிள்ளைக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. என் உயிரே போனாலும் என் பிள்ளைங்களுக்காக நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்பேன். அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு வைராக்கியம் மட்டும் எங்கேருந்து வந்தது தெரியுமா? எனக்கு என் வீட்டில் இருந்து, என் அம்மா கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்கள மாதிரி நான் எப்போவுமே இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்களை நான் எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். என் பையன் ஒரு 3 நாளைக்கு முன்னால் என்கிட்ட சொன்னான், பெரியவன், நீங்கள் ஏன் சொந்தங்களை நினச்சி வருத்தப்படுறீங்க தெரியுமா மம்மி? அவங்கள நீங்கள் சொந்தமாக நினைக்கிறதுனால தான். நான் அவங்கள அந்த மாதிரி நினைக்கல, அதனால தான் எனக்கெல்லாம் அது பெயினாக தெரியல. நான் அவங்கள பற்றி யோசிக்காமல் எனக்கு இந்த குடும்பம், என் அம்மா, என் தம்பி, அவ்வளோதான் அப்படின்ற நினப்பில் நான் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் அவங்க எல்லாரையுமே வேணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்னு சொன்னான். உடனே அவன்கிட்ட சொன்னேன், நீ சின்ன பையன், ஆனால் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கடா, இதுதான் நிஜம், இதை தான் என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். நான் போடுற வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ அவங்க கண்ணுக்கு தெரியலாம்ல. என் நம்பர் இருக்குது. நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேங்க, எடுக்கலை. காலை கட் பண்ணி விட்டுறாங்க. பேச விரும்பலை. யாராவது என்னை விட வயசு அதிகமானவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவங்கள என்னோடய அம்மாவாக நான் நினச்சிப்பேன். நானாக இமேஜின் பண்ணிப்பேன், என் அம்மா இது போல் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த நிமிஷம் நினைப்பேன். ரொம்ப அழுகையாக வரும். நிறைய அழுதுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில் இருந்து அவங்களுக்காக தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்கள நான் டெய்லி நினச்சிட்டே தான் இருக்கேன். எதுக்கு நினைக்கிறேன்னு தெரியல. எப்படி ஒருத்தரால் மறக்க முடியும்? என் கூட பிறந்த என்னோடய அண்ணா என்றைக்குமே என்னை உறவாக ஏற்றுக்கிறதுக்கு விட மாட்டார். ப்ராப்பர்ட்டின்றது ஒன்று இருக்குது. என்னால் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது மட்டும்தான் அவங்களுக்கு இப்போதைக்கு மைண்டில் இருக்குது. என்னை பார்த்தாங்கன்னா கொல்லணுன்னு தான் நினைப்பாங்க. நான் வேண்டாம், என்னை பிடிக்கலை, அவங்கக்கிட்ட போய் நான் என்ன பேசுவேன்? நான் கொஞ்ச நேரம் தூங்கினா கூட அந்த கனவுலேயும் அவங்க வருவாங்க. என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் கனவும் வரும், அடிக்கிற மாதிரி கனவு வரும். ஏன் என் ஆள் மனசில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஏன் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோன்றதை தாண்டி உங்களை நான் பெரிய சொந்தமாக நினைக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நான் தேடின இடத்துல கிடைக்காத பாசம் உங்ககிட்ட எனக்கு கிடைக்குது. நான் பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கலாம். எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசலைன்னா ரொம்ப கஷ்டங்க. நான் ஒரு 3 நாளாக வீடியோ போடலைல்ல, பேசாமல் இருந்த அந்த 3 நாட்கள்லேயே அதிகமான மன உளைச்சல், நிறைய செஸ்ட் பெயின். உங்ககிட்ட பேசிட்டேன்னா கூட எதுவும் தெரியலைங்க. பேசாமல் இருந்தால் தான் உடம்புல நிறைய பிரச்சனை பண்ணுது. பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க பேச விரும்பலைங்க. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். எங்கெங்கேயோ இருந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. எப்போவுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எங்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கணுன்னு. அது எப்போவுமே நடக்காது. அவங்க என்ன தான் யோசித்தாலும் சரி, நான் வேண்டான்னு நினச்சாலும், என்னை பற்றி யோசிக்காமல் இருந்தாலும், என் பிள்ளைங்களே வேண்டான்னு நினச்சாலும் நான் அவங்களுக்காக எப்போவுமே ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். நிச்சயமாக இந்த எண்ணம் தான் என்னை வாழ வைக்கும்னு நினைக்கிறேன். உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தோம் நமக்கு யாருமே இல்லைன்னா அதுதாங்க மிகப்பெரிய வலி. இன்றைக்கி ஈவினிங் பையனுக்கு 6 மணிக்கு ரிப்போர்ட் வருதுங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த நேரத்தில் என்னை சுற்றி இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அவங்க யாரும் என் கூட இல்லை. துணையாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதனால தான் நான் உங்களை ரொம்ப உயர்வாக பேசுவேன். நான் எப்போவுமே உங்ககிட்ட ஒரு அட்டாச்சாக பேசுவேன். என் முன்னால் நிறைய பேர் நிற்கிறாங்கன்ற மாதிரி பேசுவேன். நானே ஒரு சொந்தமாக உங்களை நினச்சிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் என் கூட வரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு இருக்கிற சொந்தம் நீங்கள் தான். என் பிள்ளைங்களுக்கு இருக்கிற பெரிய சொந்தம் நீங்கள் தான். என் பிள்ளைங்க அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி இப்படின்னு யாரையுமே கூப்பிட முடியல. ஆனால் நீங்கள் இருக்கீங்க. நிறைய அத்தைங்க இருக்கீங்க, நிறைய பாட்டி, தாத்தா இருக்கீங்க. நாளைக்கு ரிப்போர்ட்டில் என்ன வந்தது, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றத சொல்கிறேன். எல்லாமே சரியாக அமையணும். ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. என் உடம்பை வேற நான் பார்த்துக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விட முடியும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க.
உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.